ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் பனானா பேன்கேக். ஏற்கனவே நாம் பேன்கேக் ரெசிபி அதாவது வீட் பேன்கேக் பார்த்துருக்கோம். அதில் ஆனால் முட்டை சேர்த்து பார்த்தோம். இப்போ முட்டை இல்லாத பனானாவில் எப்படி பேன்கேக் பண்ணுறதுங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்காக இப்போது நான் 3 நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ என்ன வாழைப்பழம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் நல்லா பழுத்து இருக்கணும், அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதை நல்லா நான் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வாழைப்பழம் அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணுறது இதில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கிக்கலாம். இப்போ 1/4 கப்பு சர்க்கரை நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எனக்கு 1/4 கப்பு கரெக்டாக இருந்தது, அதனால் 1/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 கப்பு எண்ணெயும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ஒரே ஒரு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவைக்களவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் ஓரளவு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நாம் 1 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். சில பேர் பாதி, அதாவது 1/2 கப்பு கோதுமை மாவு 1/2 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலை. கோதுமை மாவு உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால ஃபுல்லாகவே 1 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கோதுமை மாவு ஆட் பண்ண பிறகு ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு இவ்வளோ கட்டியாக தேவையில்லை. அதனால் கொஞ்சம் பால், அதாவது கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் அந்த ஃப்ளஃபினஸ், அதாவது அந்த சாஃப்ட்னஸும் அந்த மெதுன்னு வர்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறுத்திக்கோங்க. ரொம்ப பால் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது கூட நாம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் இது கூட சின்னமன் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க. நான் இப்போ ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாவு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பேன்கேக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பேனில் இப்போ நம்ம பேன் கொஞ்சமாக சூடான பிறகு ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி ஊற்றி ஸ்லைட்டாக தட்டுவோம். தோசை பண்ணுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுற வேண்டாம். ஸோ ஸ்லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டால் போதும். ஸோ நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக்காது அப்படின்னா நமக்கு மேலே தெரியும், பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலை ஸ்லைட்டாக சுற்றி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசை கரண்டியில் ஸ்லைட்டாக எடுக்க வருதான்னு பாருங்கள். ஸோ எடுக்க வந்தது அப்படின்னா ஸ்லைட்டாக எடுத்து திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். நம்ம இப்போ இதில் பனானா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால சில டைம்ஸ் இது சரியாக குக் ஆகாது. அதாவது மேலேயும் ஃபர்ஸ்ட் லேயரும், அதாவது அடி லேயரும் நல்லா மட்டும் குக் ஆகும். மிடில் அவ்வளோ குக் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட்டுக்கு மூடி போட்டு வேக வைப்பேன். ஸோ இதே மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பபிள்ஸ் வர்றது இதில் நல்லா தெரியுது. ஸோ அப்போ தான் நல்லா குக் ஆகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. ஸோ இது நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹைலேயோ இல்லை ரொம்ப மீடியம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நல்ல அதான் சொன்ன மாதிரி லேயர் ஃபஸ்ட்டு லேயருக்கிற ரொம்ப குக் ஆகிடும், பிளாக் ஆகிடும். மற்றபடி உள்ளே பனானா குக் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட்டு நாம் இதை குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எல்லா சைடும் ஃபுல்லாக வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ 1 மினிட் கழித்து எடுத்தால் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக திருப்ப வருது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ 2 பக்கமும் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் நல்லா குக் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரினா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் அதை குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்மளுடைய எக்லெஸ் பனானா பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நான் கொஞ்சமாக பட்டர் தடவி சர்வ் பண்ண போகிறேன். பட்டர் இல்லை ஹனி எது வேணாலும் நீங்கள் தடவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் இதில் ஒரே ஒரு இது நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் பெரியவங்களுக்கும் குழந்தைங்க ஒரு 10 வயசு மேலே உள்ள குழந்தைங்களுக்கும் கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். இது என்னுடைய வேண்டுகோள். ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நீங்களும் இந்த எக்லெஸ் பனானா பேன் கேக் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.